Let's read a verse in Hebrews in chapter 7 and verse 19. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். There is a good habit that I want to encourage all of you to have during this new year. இந்த புது வருஷத்திலே நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பழக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And that is the habit of studying the Bible. வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம். I'm sure all of us read the Bible. நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். There is a lot of difference between reading and studying. வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் நல்ல வேறுபாடு உண்டு. The Bible says, "Blessed is the man who meditates on the law of the Lord day and night." இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. He doesn't read it day and night, that's not possible, but he meditates day and night. இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பது அது கூடாத காரியம், ஆனால் இரவும் பகலும் அதை தியானிக்க முடியும். That's a very good habit. இது நல்ல ஒரு பழக்கம். I have had it for more than 40 years and it has changed my life. 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையை வெகுவாய் மாற்றி இருக்கிறது. I can really say that what it says in Psalm 1 is true, that the man who meditates on God's word day and night is blessed. சங்கீதம் 1 சொல்லப்பட்டது மெய் என்று நான் சாட்சி கொடுக்க முடியும். அதாவது இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். And whatever he does will prosper. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். There will be no failure in his life. அவனுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்காது. And he will be like a tree planted by the rivers that is always bringing forth fruit. எப்பொழுதும் கனி தரக்கூடியதான ஆறுகள் ஓரத்திலே நடப்பட்ட மரத்தை போல அவன் கனி தந்து கொண்டிருப்பான். I don't read the word day and night. நான் இரவும் பகலுமாய் இதை வாசிப்பதில்லை. But I think about it many times during the day and even if I wake up at night. நான் பகல் நேரத்திலே பல சமயங்களிலே நான் வாசித்ததை குறித்து தியானிக்கிறேன். இரவு நேரங்களிலே தூங்கும் பொழுது அல்லது விழிக்கும் பொழுது அதை தியானிப்பேன். Do you want your life to be blessed? உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Do you want whatever you touch to prosper? நீ கை வைக்கும் காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? Do you want to be like a tree that never is dry, always fresh 365 days of the year? வருஷம் தோறும் வருஷத்திலே 365 நாட்களும் வறட்சியை காணாமல் செழிப்பாய் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? Meditate on God's word day and night. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். This is the only book in the whole world written by God. தேவனால் எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த முழு பூமியிலேயும் இந்த வேதம் தான். And if you ask God to teach you, he will teach you. ஆண்டவரே எனக்கு கற்றுத் தாரும் என்று நீங்கள் கேட்டீர்களானால் அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். It's very good to start when we are very young. நாம் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுதே இந்த வேதத்தை படிக்கக்கூடிய பழக்கத்தை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. Before you get married, start studying God's word. திருமணமாவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். When you read the book of Hebrews, எபிரேய புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, study the book of Hebrews, எபிரேய புத்தகத்தை படிக்கும் பொழுது one word that comes I think 13 times in the book. இந்த புத்தகத்திலே 13 முறை இந்த பதம் வருகிறது. That is the word better. மேன்மையானது என்கிற வார்த்தை. You read that in Hebrews 7 verse 19. அந்த வார்த்தையை நாம் எபிரேயர் 7:19 வாசிக்கிறோம். The law made nothing perfect, but on the other hand there is a bringing in of a better hope through which we draw near to God. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம். In the chapter 8 verse 6 it says Jesus is the mediator of a better covenant. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே விசேஷித்த உடன்படிக்கைக்கு இயேசு மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Which is enacted in the same verse on better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் என்பதை அந்த அதே வசனத்திலே ஆரம்பத்திலே நாம் வாசிக்கிறோம். So you see a better hope, விசேஷித்த நம்பிக்கை, a better covenant, விசேஷித்த உடன்படிக்கை, a better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். That is what Hebrews is talking about, that everything in the new covenant is much better than in the old covenant. எபிரேய புத்தகம் எதை குறித்து பேசுகிறது என்றால் பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எல்லா விதத்திலும் விசேஷித்ததா இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறது. If I tell you Jesus is better than Moses, we can all agree.
மோசேயை காட்டிலும் இயேசு விசேஷித்தவர் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள். Jesus is as much higher than Moses as heaven is above the earth. எப்படி பூமியை விட வானம் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு தூரம் மோசேயை காட்டிலும் இயேசு உயர்ந்தவர். All of us agree on that. நம்ம எல்லாரும் இதை ஒத்துக்கொள்வோம். But if I say next that the covenant which Moses brought and the covenant which Jesus brought, what Jesus brought is as high as heaven is above the earth compared to the old covenant, I don't know whether you believe that. அதே சமயத்திலே மோசே கொண்டு வந்த அந்த உடன்படிக்கை இயேசு கொண்டு வந்த உடன்படிக்கை இரண்டுக்கும் வித்தியாசம் பூமிக்கும் வானத்துக்கும் போல இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் நீங்கள் நம்புவீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. We all agree that heaven is better than the earth. I don't think anyone will disagree on that. பரலோகமானது பூமியை காட்டிலும் மேன்மையானது என்பதை நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். Then why is it so many believers are seeking for earthly blessings instead of heavenly blessings? அப்படி இருக்குமே ஆனால் ஏன் अनेक விசுவாசிகள் பரலோக ஆசீர்வாதங்களை காட்டிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? That proves they don't believe that heaven is better than earth. ஆகவே பரலோகமானது பூமியை காட்டிலும் சிறந்தது அல்ல என்பதை இந்த ஒரு காரியமே நிரூபிக்கிறதா இருக்கிறது. If I believe that this school is better than that school, then I'll put my children in this school. அந்த பள்ளியை காட்டிலும் இந்த பள்ளி நல்ல பள்ளி என்று சொன்னால் அதனுடைய நிரூபணம் என்னுடைய பிள்ளைகளை அந்த பள்ளியிலே சேர்ப்பேன். But if I say this is a better school, then I put my children in that school, then I don't really believe it. இந்த பள்ளிதான் நல்ல பள்ளி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளை அந்த பள்ளியிலே சேர்ப்பேன் என்று சொன்னால் நான் அது நல்ல பள்ளி என்பதை நான் நம்புவதில்லை என்றுதான் அர்த்தம். So if I say heaven is better than earth and then I seek earthly blessings, I don't believe it. பூமியை காட்டிலும் பரலோகம் மேன்மையானது என்று சொல்லிக்கொண்டு ஆனாலும் பூமிக்குரியவைகளையே நான் தேடிக்கொண்டிருந்தேன் ஆனால் அதை நான் நம்புவதில்லை என்றுதான் அர்த்தம். I'll tell you, it's absolutely true. One drop of heavenly blessing is much better than rivers of earthly blessings. இந்த பூமிக்குரிய ஆறுகளைப் போல இருக்கக்கூடிய வெள்ளங்களைப் போல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரலோகத்தின் ஒரு துளி ஆசீர்வாதம் எவ்வளவோ மேன்மையானது. The richest person in this room is the person who has got maximum heavenly blessing, not maximum money. இந்த ஹாலிலே இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யவான் யார் என்று சொன்னால் அதிகமாக பணத்தை பெற்றிருப்பவன் அல்லவே அல்ல, ஆனால் அதிகமான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றவன் தான். Because that brings a better hope. ஏனென்றால் அது ஒரு விசேஷித்த நம்பிக்கையை கொண்டு வருகிறது. Better promises. அது விசேஷித்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது. It's like college is better than school. பள்ளியை காட்டிலும் கல்லூரி விசேஷித்தது என்று சொல்வதைப் போல. The law was like taking people to school. நியாயப்பிரமாணம் என்பது பிள்ளைகளை பள்ளியிலே கொண்டு போய் சேர்ப்பது போல இருக்கிறது. That was good. அது நல்லதுதான். Grace leads us on to college. ஆனால் கிருபையானது நம்மை கல்லூரிக்குள்ளாக நடத்துகிறது. But many people don't want to go on to grace. ஆனால் अनेகர் கிருபைக்குள்ளாக போவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். Just like even today many people finish school and said, okay, I don't want any more, that's enough. இன்றைக்கு अनेகர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இனிமேல் எனக்கு படிக்க வேண்டாம், இதுவே போதும் என்று சொல்கிறதை போல. But who are the people who got good jobs here? ஆனால் இங்கே பாருங்கள், நல்ல வேலையிலே சேர்ந்திருக்கிறவர்கள் யார் யார்? Those who went to college. கல்லூரிக்கு சென்று படித்தவர்கள் தான். That is why I always encourage young people, go to college and study some more. ஆகவே தான் வாலிபர்களை பார்த்து எப்படியாவது நீங்கள் கல்லூரிக்கு போய் சேர்ந்து ஒரு பட்ட படிப்பு படிங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறேன். If your parents can't afford that, then God will bless you where you are. உங்களுடைய பெற்றோரால் கல்லூரி படிப்புக்கு கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Or if God has not given you intelligence to study in college, then God will bless you where you are. அதே சமயத்தில் கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு புத்தி இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் இருக்கிற இடத்திலேயே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். If you have the ability, உங்களுக்கு திறமை இருக்குமானால், your parents can afford it, உங்களை பெற்றோரால் உங்களை படிக்க வைக்க முடியுமானால், it's good to go to college. கல்லூரிக்கு போய் படிப்பது மிகவும் நல்லது. In the same way, அதே போல spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே who are the ones who are pleasing God the most and doing the most for God? தேவனுக்காக அதிகமான காரியங்களை செய்கிறவர்கள், தேவனை அதிகமாய் பிரியப்படுத்துகிறவர்கள் யார்? Those who have come under grace. கிருபைக்கு கீழாக வருவர்கள் தான். Who have moved out of law to grace. அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விலகி அவர்கள் கிருபைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். And don't be deceived by the number of people that go for some meeting. ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். I don't think Jesus had many people who come to his meeting if he preached discipleship. இயேசு சிஷ்யத்துவத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது अनेक திரளான கூட்டங்கள் வந்தார்கள் என்று நான் நம்பவில்லை. When he preached healing, not when he did healing, many thousands came. அவர் குணமாக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். But when he preached discipleship, most of them went away. ஆனால் சிஷ்யத்துவத்தை குறித்து போதிக்கும் பொழுது अनेகர் போய்விட்டார்கள். But he did not come to heal the sick, he came to make disciples. அவர் வியாதியஸ்தரை குணமாக்கும்படியாய் வரவில்லை, அவர் சீஷர்களை உண்டாக்கும்படியாய் வந்தார். And when he was on earth, அவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது he told his disciples, go and heal the sick. நீங்கள் போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்னார். Cleanse the lepers, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், raise the dead. மரித்தோரை எழுப்புங்கள். But he never told them to preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லவில்லை. Because there was no gospel those days. ஏனென்றால் அந்த நாட்களிலே சுவிசேஷம் இல்லை.
Jesus had not died, there was no good news that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தி இயேசு இந்த பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது இல்லை. I want you to see what Jesus told them to do in Matthew chapter 10. ஆகவே மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கு செய்யும்படியாக இயேசு சொன்ன காரியம் என்ன? What could they preach? அவர்கள் எதை குறித்து பிரசங்கிக்க முடியும்? They could not tell people your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற செய்தி அவர்களால் பிரசங்கிக்க முடியவில்லை. See very carefully what he told them to do. ஆகவே அவர் என்ன செய்ய சொன்னார் என்பதை கவனமாய் பாருங்கள். Matthew 10 verse 5. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Sent out his 12 disciples. தன்னுடைய 12 சீஷர்களையும் இயேசு அனுப்பினார். And he said, when you go, preach like this. நீங்கள் போகும்போது இப்படி பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். 7ஆம் வசனம். The kingdom of God is near. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. It has not yet come. அது இன்னும் வரவில்லை. It is going to come. வரப்போகிறது. It came on the day of Pentecost. அது பெந்தேகோஸ்தே நாளிலே தான் வந்தது. Before that they couldn't say it has come. அதற்கு முன்பதாக பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. Today we can say it has come. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்று நாம் சொல்ல முடியும். You can have the power of the kingdom of God inside your heart now. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமையானது உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. But they could not say that. அவர்களால் அதை சொல்ல முடியவில்லை. They could not tell people how their sins could be forgiven. அவருடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்று அவர்களால் பிரசங்கிக்க முடியவில்லை. Their only message was, the kingdom of God is near, you fellows better repent. அவருடைய செய்தி ஒன்றே ஒன்றுதான், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் மனதிரும்புங்கள். And to confirm that message, அந்த செய்தியை உறுதிப்படுத்தும்படிக்கு verse 8, 8ஆம் வசனம், heal the sick, வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், cleanse the lepers, குஷ்டரோரை சுத்தமாக்குங்கள், cast out demons, பிசாசுகளை துரத்துங்கள், freely you receive, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் Don't கொடுங்கள். acquire any gold or silver or copper for your money belts. உங்கள் கச்சைகளிலே பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது போட வேண்டாம். Or don't take a bag for your journey, or உங்களுடைய பிரயாணத்துக்காக பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். You will be supported wherever you go. நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே உங்களை தாங்குவார்கள். But ஆனால் when Jesus told his disciples to go and preach the gospel, சுவிசேஷத்தை போய் பிரசங்கியுங்கள் என்று இயேசு சொன்னபோது, after the resurrection, அவருடைய உயிர்த்தெழுந்த பிறகு, he never told them to go and preach that the kingdom of God is near. இப்பொழுது நீங்கள் போய் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொல்லவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, He said in Luke 24:47, லூக்கா 24:47 சொல்கிறார், repentance for forgiveness of sins must be proclaimed everywhere. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லா இடங்களிலேயும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Yeah, now we're not preaching the kingdom of God is going to come. It says come. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று பிரசங்கிக்க வேண்டாம், அது வந்துவிட்டது. So wait for the day of Pentecost, let that kingdom come and then go and preach. ஆகவே பெந்தேகோஸ்தே நாளுக்காக நீங்கள் காத்திருங்கள், அதற்கு பிறகு போய் பிரசங்கியுங்கள். When did the kingdom of God come to earth? பூமிக்கு எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வந்தது? On the day of Pentecost. பெந்தேகோஸ்தே That நாளிலே. is the day the kingdom of God came. அந்த நாளிலே தான் தேவனுடைய ராஜ்யம் From that வந்தது. time onwards we are preaching God's kingdom. அப்பொழுதிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Jesus said that in Mark's gospel. மார்க்கு சுவிசேஷம் and chapter 9 9ஆம் அதிகாரம் verse 1. 1ஆம் வசனம். He told the people standing there, அங்கே நிற்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார், some of you who are standing here will not die before you see the kingdom of God come with power. இங்கே நிற்கிறவர்களிலே சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Some would die because they were old people. ஒரு சிலர் முதியவர்களாக இருந்தபடினாலே ஒரு சிலர் மரித்து விடுவார்கள். But most of them would live till the day of Pentecost when the kingdom of God came with power. ஆனால் அநேகர் பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு கூட பூமிக்கு இறங்கி வரும். That's what he was saying there. அதை தான் இங்கே சொல்லுகிறார். Many of you living here will see that kingdom coming with power onto this earth. இப்பொழுது நீங்கள் உயிரோடு இருக்கிற நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். That is what we have to proclaim. இதை தான் நாம் சொல்ல வேண்டும். The kingdom of God with power. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிறது. Power to overcome sin. பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய வல்லமை. Power to bless those who curse us. நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை. You know, it's like you try to press wood into the water, it won't sink, it just comes up. மரக்கட்டை எவ்வளவுதான் தண்ணீரிலே போட்டு அழுத்தினாலும் அந்த மரக்கட்டை மேலே வந்து மிதக்கும். You keep pressing a wood into the water for 10 hours, when you take your hand up it will come up again. 10 மணி நேரம் இந்த மரக்கட்டையை நீங்கள் தண்ணீரில் அழுத்திக் கொண்டே இருங்கள். 10 மணி நேரம் கழித்து கையை எடுத்து விட்டால், that is its nature is like that. அதனுடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது. And a child of God who has entered into the kingdom of God with power is like that. You cannot push him down. அதே போல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்த ஒரு தேவ மனிதனுடைய தன்மையும் அப்படித்தான் இருக்கிறது. அவனை கீழே அழுத்த முடியாது. He cannot sink, he comes up. அவன் எவ்வளவுதான் அழுத்தினாலும் மேலே வந்து விடுவான். If 10,000 people sit on him, he'll still come up. 10,000 பேர் அவன் மேலே உட்கார்ந்தாலும் கூட அவன் மேலே வந்து விடுவான். That is the power of God. அதுதான் தேவ வல்லமை. You see in an airplane, hundreds of people are sitting inside, the power takes it right up. ஏரோப்ளேனை பாருங்கள், அதிலே நூற்றுக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த விமானமானது அப்படியே மேலே எழும்புகிறது. The kingdom of God is like that.
தேவனுடைய வல்லமை அப்படித்தான் இருக்கிறது. You cannot keep it down. அதை நாம் கீழே தள்ள முடியாது. You cannot discourage a man who has come into God's kingdom with power. தேவனுடைய ராஜ்யத்திலே வல்லமையோடு கூட வந்த ஒரு மனிதனை நீங்கள் ஒரு காலம் சோர்வடைய செய்ய முடியாது. Because God is with him. ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிறார். Even if all people forsake him, it doesn't make a difference. எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டாலும் அவனுக்கு அது ஒரு வித்தியாசமும் இல்லை. He has entered into the kingdom of God with power. ஏனென்றால் வல்லமையோடு கூட அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறான். I fear that many of us have only understood these things in theory. நம்மிலே अनेகர் இதை கோட்பாட்டு அளவிலே மூளையிலே தான் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் பயப்படுகிறேன். Understanding is so big. நாம் எவ்வளவோ அதிகமாய் விளங்கி விட்டோம். Our experience of God's power is very little. தேவனுடைய வல்லமையினுடைய அனுபவம் மிக மிக சிறியதாக இருக்கிறது. It's like left leg being 3 feet long and the right leg is only 6 inches. வலது கால் 3 அடி நீளமாக இருக்கிறது, இடது கால் 6 அங்குலம் தான் இருக்கிறது. How do you think I'll be standing here if my one leg was 3 feet and the other was only 6 inches? என்னுடைய ஒரு கால் 3 அடி இன்னொரு கால் அரை அடி இருந்தால் நான் எப்படி நின்று கொண்டிருப்பேன்? Even if there's 1 inch difference, you can make out how a man is walking. ஒரு அங்குல வித்தியாசம் இருந்தாலே ஒரு ஆள் நடக்கும்போது கண்டுபிடித்து விடலாம் இவர் நொண்டி நொண்டி நடக்கிறார். Our life must be equal to our knowledge. ஆகவே நம்முடைய அறிவுக்கு தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையும் அனுபவமும் சரிசமமாக இருக்க வேண்டும். And for that we have to understand what Jesus has called us to proclaim. அதற்கு நாம் இயேசு எதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். Today he did not call us to go and preach and heal the sick and cleanse the lepers and raise the dead. இன்றைக்கு நீங்கள் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தப்படுத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்கிற செய்தியை பிரசங்கிக்க தேவன் சொல்லவில்லை. That is what he preached to those people those days, told them to preach. அந்த நாட்களிலே அவைகளைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் முன்பாக சொன்னார். Today he said we have to preach repentance and the forgiveness of sin. இன்றைக்கு நாம் மனந்திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். And in Matthew 28 verse 19, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், go and make disciples in every nation. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்கிறார். And then he said in Mark 16, மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், verse 15, go and preach the gospel. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். He never said anything about healing the sick. அங்கே வியாதியஸ்தர்களை குணமாக்குவதை பற்றி சொல்லவே இல்லை. But he said, ஆனால் அவர் சொன்னார், if you preach the gospel, நீங்கள் you சுவிசேஷத்தை make disciples, சீஷர்கள் உண்டாக்கும் பொழுது God will himself confirm it with various signs, like he says in verse 17 onwards. 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல தேவனே தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். That you don't worry, God will do that. He will cast அதை out குறித்து demons. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தேவன் அதை பார்த்துக் He கொள்வார். will cast out demons பிசாசுகளை துரத்துவீர்கள், through you. உங்கள் மூலமாய் துரத்துவார். People, those who believe in him, will speak in new tongues. அவரை விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய புது பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். They will lay hands on the sick and they will recover. அவர் வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்களுக்கு சொஸ்தமாகும். Those are signs. இவைகள் எல்லாம் அடையாளங்கள். He did not give them as commands. அவைகளை கட்டளையாய் கொடுக்கவில்லை. He didn't say go and speak in tongues. போய் அந்நிய பாஷை பேசுங்கள் என்று He சொல்லவில்லை. didn't say go and heal the sick. போய் வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லவில்லை. That was in Matthew chapter 10. அது மத்தேயு 10ஆம் அதிகாரம். People don't read the Bible carefully. ஜனங்கள் வேதத்தை கவனமாய் வாசிப்பதில்லை. What it says in Mark 16 is, மார்க் 16 என்ன you சொல்லப்பட்டிருக்கு? preach the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை You பிரசங்கியுங்கள், make disciples. நீங்கள் சீஷரை உண்டாக்குங்கள். And when people believe, ஜனங்கள் விசுவாசிக்கும் பொழுது these signs will happen to those who believe. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அடையாளங்கள் They நடைபெறும். will speak in tongues, they will lay hands on the sick, they will recover, etc. அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், அவர்கள் கைகளை வைப்பார்கள், வியாதிகள் சுகமாகும். We are living in a day when most people do not read the Bible exactly and therefore they have so much confusion in their life. இன்றைக்கு அநேகருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பங்கள் ஏன் இருக்கிறது என்று சொன்னால் வேதத்தை ஒழுங்காக வாசிப்பதில்லை, படிப்பதில்லை. The fundamental problem today in Christianity is இன்றைக்கு that, கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், I have observed Christianity for 45 years as a believer, and I'll tell you what is the fundamental problem with Christianity. நான் ஒரு விசுவாசியாக இருந்து 45 ஆண்டுகள் இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கண்ணோக்கி இருக்கிறேன். அடிப்படை பிரச்சனை என்ன என்று உங்களுக்கு They சொல்லுகிறேன். do not understand what sin really is. பாவம் என்றால் என்ன என்பதையே அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. And therefore they don't understand what holiness is. ஆகவே தான் பரிசுத்தம் என்றால் என்ன என்றும் அவருக்கு If தெரியவில்லை. you don't know what darkness is, you don't know what light is. இருள் என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் வெளிச்சம் என்ன என்றும் உங்களுக்கு தெரியாது. If you don't know what black is, you don't know what white is. கருப்பு என்ன என்று தெரியாவிட்டால் வெள்ளை என்ன என்றும் உங்களுக்கு தெரியாது. It's like a blind man. ஒரு குருடனை போல. How can you explain colors to a blind man? ஒரு குருடனான ஒரு மனிதனுக்கு எப்படி நாம் நிறங்களை விளக்கி சொல்ல There is முடியும்? absolutely no way
to explain colors to a blind man. ஒரு குருடனான ஒரு மனிதனுக்கு நிறங்களை பற்றி விளக்கி சொல்லுவதற்கு வழியே இல்லை. I'll tell you something, if you really want to make progress in your Christian life. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையாலுமே நீ முன்னேற வேண்டும் என்று விரும்பினால், I wish somebody had told me this when I was converted 45 years ago. 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மலர்ந்திருந்த பொழுது யாராவது எனக்கு சொல்லியிருந்தா நலமாயிருக்குமே என்று நான் எண்ணியிருந்திருக்கிறேன். For 16 years I wandered around trying to find out the secret of a victorious life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு 16 ஆண்டுகளாக பல இடங்களிலே சுற்றி சுற்றி இருந்திருக்கிறேன். And then I found it. பிறகுதான் கண்டுபிடித்தேன். God showed me what was the root of all sin. எல்லா பாவத்திற்கும் உள்ள வேர் என்ன என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார். That is what changed my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. God showed me what is the root of all holiness. பரிசுத்தத்தினுடைய வேர் என்ன என்று ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். That is what changed my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. All of you who are serious, ஆகவே சீரியஸா இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும், let me explain it like this. இப்படி உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். All sin comes from the root of selfishness. எல்லா பாவங்களும் சுயநலம் என்கிற வேரிலிருந்து தான் புறப்பட்டிருக்கிறது. Every sin you commit is because you are selfish. நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் நீ சுயநலக்காரனாய் இருக்கிறபடியால் தான் செய்கிறாய். Because you think of yourself. நீ உன்னை குறித்தே எண்ணிக்கொண்டிருக்கிறாய். And let me tell you, ஒன்றை சொல்லுகிறேன். all holiness, all genuine holiness comes from the root of love. எல்லா பரிசுத்தத்தினுடைய வேரும் அன்பிலிருந்து முளைக்கின்றது. The holiness that you have without love, it's not the real thing, it's only a counterfeit. அன்பில்லாமல் இருக்கக்கூடிய உன்னுடைய பரிசுத்தம் அது பரிசுத்தம் அல்ல, அது போலியானது. Real holiness comes from the root of love. உண்மையான பரிசுத்தம் என்பது அன்பின் வேரிலிருந்து கிளம்புகிறது. Fervent love for Jesus Christ. தேவனை இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த நேசம். And a heart full of love for other people. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்திருக்க ஒரு இருதயம். That's why Jesus said when somebody asked him what is the great commandment. ஆகவே கற்பனைகளிலே மிகப்பெரிய கற்பனை என்ன என்று இயேசுவை கேட்கும் பொழுது, he didn't say the great commandment is thou shalt be holy because I am holy says the Lord. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், இதுதான் பெரிய கற்பனை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. This is an important commandment. That's அது முக்கியமான ஒரு கற்பனை தான். But that's not what Jesus said. ஆனால் இயேசு அதை சொல்லவில்லை. He said the great commandment is love God with all your heart. பெரிய கற்பனை என்னவென்றால் முழு இருதயத்தோடும் தேவனை அன்பு கூர்வாயாக. That means in your whole heart there must be no place for love for anybody else except God. அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்கள் முழு இருதயத்திலும் தேவனை தவிர வேறு யார் மீதும் உள்ள அன்பு அங்கே இருக்க கூடாது. Then he said you must love other people as you love yourself. இப்போது உன்னை போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். But you say if I've got all my heart with love for God, where is there space to love other people? என் முழு இருதயமும் தேவனை நேசிக்கிற நேசத்தினாலே நிறைந்திருக்கிறது, இப்பொழுது மற்றவர்களை நேசிப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்கலாம். That is a stupid question. அது foolish question. அது ஒரு புத்தியமான கேள்வி. When you love God with all your heart, முழு இருதயத்தோடு கூட தேவனை நீ நேசிப்பாயானால், you will automatically without knowing it love other people. உன்னைக்கு தெரியாமலேயே நீ மற்றவர்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவாய். It's like if you, as I said yesterday, when the water tank is full, it overflows. You don't have to tell the water tank now you must overflow. நேற்று தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் காலையிலே தண்ணீர் நிரப்புவதற்காக நீங்கள் மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணுகிறீர்கள், தண்ணீர் தொட்டியில் நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகி வழிகிறது. நீங்கள் டேங்கை பார்த்து நீ நிரம்பி விட்டா இனிமேல் நீ நிரம்பி வழிய வேண்டும் என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதுவாகவே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. You don't have to even say it. நீங்கள் சொல்லாமலே நிரம்பி வழிகிறது. It will automatically overflow without your telling anything. நீங்கள் ஒன்றையும் சொல்லாமலே தானாகவே நிரம்பி வழிகிறது. That's what happens when your heart is filled with the love of God. It just overflows in love for other people. உங்களுடைய இருதயமானது தேவ அன்பினாலே நிறைந்திருக்கும் பொழுது அது மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நேசத்தினாலே பொங்கி வழிகிறது. You know, you hear in the meeting then you must love others. மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று கூட்டங்களிலே கேட்கிறீர்கள். And you try. முயற்சி செய்து பாருங்கள். And it is so difficult. மிகவும் கஷ்டமா இருக்கிறது. It's like a water tank has only got 1 inch of water in it and you're telling the water overflow, overflow, overflow. How can it overflow? பெரிய தண்ணீர் தொட்டி இருக்கிறது, அதிலே ஒரு அங்குலம் தான் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. இப்போது தொட்டியை பார்த்து நிரம்பி வழி என்று சொல்கிறீர்கள், அது எப்படி நிரம்பி வழியும்? It's only 1 inch of water. அங்க ஒரு அங்குலம் தான் தண்ணீர் இருக்கிறது. And we take little dipper of water and give it to others and we think that is love. நாம் இப்பொழுது சிறிய ஒரு மகிலே அந்த தண்ணீர் எடுத்து இன்னொருக்கு கொடுக்கிறோம், அப்பா நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லுகிறோம். That's not love. அது அன்பு அல்ல. Love is when it overflows. அன்பு என்பது அது நிரம்பி வழியும் பொழுதுதான் அன்பு. All holiness comes from there. எல்லா பரிசுத்தமும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. This dipper method of giving love is you get exhausted. இந்த ஒரு மகிலே நீங்க தண்ணீர் தொட்டியில இறங்கி மொண்டு கொடுக்கும்போது 4 கப் கொடுக்கறதுக்குள்ள மூச்சு இறைத்து விடும். And by the time you come to the bottom of tank, there's a lot of mud and all types of things there.
நீங்க சுரண்டி தண்ணியை வலிக்கும் பொழுது அங்க இருக்கிற மண்ணு மர தூசி கீசி எல்லாம் கிளம்பி தண்ணி கலங்கின தண்ணியா இருக்கு, அதை போய் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. That is a very difficult way of loving other people. இது மற்றவர்களை நேசிப்பதற்கு கடினமான ஒரு வழி. And a lot of people create problems for others also when they are trying to pour this water to others. இப்படி தண்ணியை சுரண்டி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுறாங்க நிறைய பேர். But when you overflow, ஆனால் நிரம்பி வழியும் பொழுது you don't have to put a dipper, nothing. It just goes on going on and on and on. அப்ப மக்க போட்டு நீங்க சுரண்ட தேவையில்லை, தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கிறது மற்றவர்களுக்கு. Jesus said that is life filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்று இயேசு சொன்னார். Not possible in the Old Testament. இது பழைய ஏற்பாட்டிலே கூடாத ஒரு காரியமா இருந்தது. Because the Holy Spirit was not given, because Jesus was not glorified. இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. In John chapter 7, யோவான் 7ஆம் அதிகாரம், here is a description of Old Testament. பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கத்தை நாம் இங்கே John 7:39. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் This is a description of the entire Old Testament period. முழு பழைய ஏற்பாட்டினுடைய விளக்கத்தை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். Even when the disciples were with Jesus on earth, it was like this. இயேசுவோடு கூட சீஷர்கள் இந்த பூமியில இருந்த பொழுது கூட இப்படித்தான் இருந்தது. Before the day of Pentecost, it was like this. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக இப்படித்தான் இருந்தது. The Spirit was not yet given because Jesus was not yet glorified. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. When Jesus was glorified, இயேசு மகிமைப்படும் பொழுது the Holy Spirit was given. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். And that changed the world completely. அது இந்த முழு உலகத்தையும் மாற்றிவிட்டது. You know, in the world, they divide the calendar according to before Christ was born and after Christ was born. நாம் இந்த உலகத்திலே பார்க்கும்போது ஒரு கேலண்டர் ஆனது கிபி கிமு என்று பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு பின், கிறிஸ்து மரித்ததுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்று. That is why they say 2005. ஆகவே தான் 2005ஆம் ஆண்டு என்று சொல்கிறார்கள். Now I think there may be some mistake in their calculation, but they say it's 2005 years from the birth of Christ. ஒரு சில சிறிய தவறுகள் அந்த கணக்கில் இருக்கலாம். ஆனாலும் கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததுக்கு பின் கிட்டத்தட்ட 2005 ஆண்டுகள் ஆகிவிட்டது. But for me, ஆனா எனக்கு, I don't go by that. நான் அந்த கேலண்டர் படி நான் போவதில்லை. For me, I see the whole history of humanity divided into two periods. முழு மனு வர்க்கமும் இரண்டு காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறேன். One is before the Holy Spirit was given, after the Holy Spirit is given. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு முன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதற்கு பின்பு. Before the Holy Spirit was given, life was all under the law. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதற்கு முன்பானது வாழ்க்கை முழுதுமாய் பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை. Man was totally selfish and he could not do anything about it. முழுமையாக சுயநலம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதை குறித்து அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. Once the Holy Spirit is given, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு, now it can fill my heart with the love of God. இப்பொழுது அது தேவ அன்பினாலே என் இதயத்தை நிறைக்க முடியும். And I have found also in the experience of believers, விசுவாசிகளுடைய அனுபவங்களிலே கூட நான் இதை there are two பார்க்கிறேன். periods like this. இரண்டு காலங்கள் இருக்கிறது இது போல. In your experience, உன்னுடைய my அனுபவத்திலே, experience, என்னுடைய அனுபவத்திலே, if I were to tell you my experience is like that. என்னுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கிறது என்று நான் சொல்ல முடியும். Before the Spirit was given, after the Spirit is given. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக, பரிசுத்த அபிஷேகம் பெற்ற பின்பாக. Before you being filled with the Spirit, after being filled with the Spirit. பரிசுத்த ஆவியாலே நிறைக்கப்படுவதற்கு முன்பும், பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்படுவதற்கு பின்பும். The problem with some believers is even after they are filled with the Spirit, they are still living like people before the fullness of the Spirit. அநேகருடைய பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பிறகும் அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு முன்பு இருந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It is like people who got a tractor, they bought a tractor but they are still plowing with the bullock cart. அது எதற்கு ஒப்பா இருக்குது என்று சொல்ல, ஒரு பெரிய மிராஸ்தார் அவர் உழுவதற்காக டிராக்டர் வாங்கி இருக்கிறார். அந்த டிராக்டரை பத்திரமாக ஷெட்டிலே வைத்துவிட்டு மாடுகளை வைத்து உழுது கொண்டிருக்கிறார். They polish the tractor every morning, but plowing is with the bullock cart. தினமும் காலையில ஒரு துணி எடுத்து நன்றாக டிராக்டரை துடைத்து வைத்து, அதை துடைத்து பத்திரமா வைத்துக் கொண்டு மாடுகளை வைத்து அவர் நிலத்தை உழுகிறார். That is how many Christians are. இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். You know some wonderful songs we sing, நாம் சில அற்புதமான பாடல்களை பாடுகிறோம் தெரியுமா? like polishing the tractor Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து டிராக்டரை துடைத்து வைப்பது போல, பாலிஷ் போடுவது போல ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடுகிறோம். We are plowing with the bullock cart. வாரம் முழுவதுமாய் மாடுகளை வைத்து உழுது கொண்டிருக்கிறோம். That is a better way. ஒரு மேன்மையான வழி இருக்கிறது. That is what Hebrews says, better, 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 better. இதைத்தான் எபிரேயர் சொல்லுகிறது, விசேஷித்த நன்மையான விசேஷித்த என்று. The tractor is better than the bullock cart. மாடுகளை வைத்து உழுவதை காட்டிலும் டிராக்டர் ஆனது விசேஷித்தது. So I want to show you a verse in Matthew chapter 10. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Sorry, Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம். Here Jesus spoke about two trees. இங்கே இரண்டு மரங்களை குறித்து இயேசு பேசுகிறார்.
We can look at these two trees in two different ways. இந்த இரண்டு மரங்களை நாம் இரண்டு வித்தியாசமான பாணிகளை பார்க்கலாம். Matthew 7. மத்தேயு 7. He said in verse 17. 17ஆம் வசனம். Every good tree bears good fruit, but the bad tree bears bad fruit. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். There is an amazing statement. இங்கே ஒரு வியத்தகான ஒரு வாசகம் காணப்படுகிறது. Next verse. A good tree cannot produce bad fruit. A bad tree cannot produce good fruit. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. It is the picture of the life of Adam and the life of Jesus Christ. ஆதாமுடைய வாழ்க்கை, இயேசுவுடைய வாழ்க்கை இது சித்தரிக்கிறது. The life of Adam is the bad tree. ஆதாமின் வாழ்க்கை அது கெட்ட மரம். We have all got it. நம்ம எல்லாருக்கும் அந்த மரம் இருக்கிறது. We got it from our parents. நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து அதை நாம் பெற்றுக்கொண்டோம். The life of Jesus Christ is the good tree. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது நல்ல மரம். The life of Jesus Christ can never produce bad fruit. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்கிறதான அந்த நல்ல மரமானது ஒரு காலம் கெட்ட கனிகளை உண்டாக்காது. You believe that? நம்புகிறீர்களா? I think all of us will say we believe that. நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம். Okay, let me see whether you believe the second statement. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது நான் சொல்ல போற காரியத்தை நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு நான் பார்க்க போறேன். The life of Adam can never produce good fruit. Do you believe that? ஆதாமுடைய வாழ்க்கை ஒரு காலம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. இப்ப நம்புறீங்களா? You say no brother. இல்லை brother. There are some good things in my life. என்னுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்களா இருக்கு. And I have seen some unconverted people, there are some good things in their life. சில ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில நல்ல காரியம் நிறைய இருக்கு brother. It's because you believe that you do not come to life in the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கைக்குள்ளாக வராதபடினாலே தான் அப்படி நம்புகிறாய். Because you believe in the back of your mind there is some goodness in the life of Adam. ஏனென்றால் ஆதாமுடைய வாழ்க்கையிலே ஏதோ நல்லது இருக்கிறது என்று உன்னுடைய மனதிலே எங்கோ ஒரு மூலையிலே ஒரு எண்ணம் இருக்கிறது. In the life of Jesus you know there is nothing bad. இயேசுவுடைய வாழ்க்கையிலே கெட்டது ஒன்றுமே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். Verse 18, a good tree cannot produce bad fruit. 18ஆம் வசனம், கெட்ட மரம் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. But the second part is what many Christians don't believe. ஆனால் இந்த இரண்டாவது வாசகம் தான் அநேக கிறிஸ்தவர்கள் நம்புவதில்லை. A bad tree cannot produce good fruit. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. What looks like good to you is not good in God's eyes. உனக்கு நல்லது போல தெரியக்கூடிய காரியங்கள் தேவனுடைய கண்களிலே நல்லதல்ல. Because God's standard is different from yours. என்றால் உன்னுடைய தரத்தை காட்டிலும் தேவனுடைய தரம் வித்தியாசமானதா இருக்கிறது. We are deceived by a lot of things which look good in the life of Adam. ஆதாமுடைய வாழ்க்கை நல்லது போல காட்சியளிக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். You think that some of the good things you have from Adam are good in God's eyes, they are not. ஆதாமிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு சில நல்ல காரியங்கள் தேவனுடைய பார்வையிலும் நல்லதை போல தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் அப்படி அல்ல. You admire some, you say oh so and so is a good person, he is a non-Christian but he is a good person. இன்னார் அவர் கிறிஸ்தவர் அல்லாத இருந்தும் அவர் நல்ல ஒரு மனிதன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். Yeah, God has to accept him. தேவன் அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். But you are not the judge, God is the judge. ஆனால் நீ நியாயாதிபதி அல்ல, தேவன் தான் நியாயாதிபதி. A bad tree cannot produce good fruit. I believe Jesus, I don't believe my own brain. கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. நான் என்னுடைய மூளையை நம்புவதில்லை, தேவன் சொல்லுகிறதை நம்புகிறேன். You know how King Saul lost the kingdom in the Old Testament. பழைய உடன்படிக்கை காலத்திலே சவுல் ராஜா எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? God told him to kill all the Amalekite animals. அமலேக்கியருடைய சகல மிருக ஜீவன்களையும் கொலை செய்ய என்று ஆண்டவர் சொன்னார். But he said the good sheep are not so bad, we can offer them to God. நல்ல ஆடுகள் நல்ல மாடுகள் இவைகளை கொலை செய்ய வேண்டாம், அவைகளை தேவனுக்கு பலி கொடுக்கலாம் என்று கொல்லவில்லை. Amalek is a picture of the flesh. அமலேக்கியர் என்பது மாம்சத்தை குறிக்கக்கூடிய காரியம். God says it must all be killed. அவைகள் எல்லாமே கொல்லப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். Like King Saul we separate the good from the bad. நாமும் நல்லதை கெட்டதிலிருந்து பிரிக்கிறோம். All right, the bad sheep of the flesh will kill all that. அந்த மாம்சத்தின் கெட்ட பகுதியெல்லாம் கொன்று விடுவோம். But the good sheep of the flesh we can offer to God. ஆனால் அந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடுகளை நாம் தேவனுக்கு பலி கொடுக்கலாமே. Because of that Saul lost the kingdom. இது நிமித்தமாக சவுல் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான். And because of that you can lose the kingdom. இது நிமித்தமாக நீயும் உன்னுடைய ராஜ்யத்தை இழந்து விட முடியும். You need to understand that selfishness is at the root of all sin. தன்னலம் அல்லது சுயநலம் தான் எல்லா பாவத்திற்கும் வேறாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Do you know that you can do a very good thing with a selfish reason underneath? நீங்கள் செய்கிற காரியம் நல்ல காரியம் தான், அதற்கு கீழாக மறைந்திருக்கிற காரியம் தன்னலம் சுயநலம். A man can preach a wonderful sermon, a good thing. ஒரு மனிதன் நல்ல பிரசங்கத்தை பிரசங்கிக்கலாம், நல்ல காரியம் தான். But the root may be I want to get some money. ஆனால் அந்த வேறானது
எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும், I want to get some honor. எனக்கு கொஞ்சம் கனம் கிடைக்கும். So that you listen to the sermon and say, oh, what a fantastic sermon. என்ன நல்ல பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கை தட்டிட்டு போறீங்க. But God sees the root and says it's bad. ஆனால் தேவன் அந்த வேரை பார்த்து இது கெட்டது என்று சொல்கிறார். You know, when this tsunami problem came in all the coastal part of Tamil Nadu, இந்த சுனாமி பேர் அழிவின் அலைகள் பல தமிழக பகுதிகளிலே கடற்கரை பகுதிகளிலே வந்தது. I read in the paper so many people, all atheists, Hindus, all taking trucks of rice and food and everything, so much of relief, blankets and all types of things. அநேக நாத்திகர்களும் மற்றவர்களும் அங்கே இந்த ரிலீஃப் மெட்டீரியல் அவர்களுக்கு உதவி பொருட்கள் எல்லாம் வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். I say, what good people. ஏன்னா நல்ல ஜனங்கள். These are not Christians. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் உதவி பொருளை அனுப்புகிறார்கள். Money they are giving. அவர்கள் இவ்வளவு பணத்தை அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்களே. Then I read in one paper, ஒரு பேப்பர்ல படித்தேன், ஒரு செய்தித்தாளிலே படித்தேன், these people who are taking all this, they also take photographers to take the photographs so that everybody sees what they are doing. இப்படி அவர்கள் உதவி பொருட்களை அரிசி போர்வை எல்லாம் கொண்டு போகிறார்கள், அதோடு கூட ஒரு கேமராமேனையும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் கொடுக்கிறது எல்லாம் அந்த கேமராமேன் video cameras so that they can play it somewhere else. Video cameras so that they can show. வீடியோ கேமராவையும் கொண்டு போய் அவர்கள் எல்லாம் கொடுக்கிற உதவி செய்யறது எல்லாம் எடுத்து வேற இடத்துல காண்பிக்க வேண்டும். In the newspaper, I read it in the newspaper. நான் இதை செய்தித்தாளிலே படித்தேன். And it said there, some of these people are more interested in their photograph being taken than in relieving these poor people who are suffering. இந்த உதவி செய்வதற்காக போகிறவர்களுக்கு உதவி செய்கிற வேலையை காட்டிலும் போட்டோ எடுக்கிற வேலை தான் பெரிய வேலையா இருந்துச்சு. Even the Christians, கிறிஸ்தவர்களும் கூட. Jesus said, இயேசு சொன்னார், when you do good, don't tell anybody about it. நீ ஒரு நன்மையை செய்யும் பொழுது யாருக்கும் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். It's good to help these tsunami relief people. What they are doing is good, but I say some of it is not good in God's eyes. That's all I'm saying. சுனாமியிலே பாதிக்கப்பட்ட உதவி செய்வது நல்ல காரியம், கண்டிப்பாக நல்ல காரியம் தான். ஆனால் அவர்கள் செய்கிற சில காரியங்கள் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய பார்வை நல்லதல்ல என்று தான் சொல்கிறேன். If I did some good to them, nobody will know about it. நான் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்வேன், ஆனால் யாரும் அதை குறித்து தெரிய மாட்டார்கள். Then I know God will accept it. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். If I did some good to them, I will never take a photograph. நான் அவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் பொழுது நான் ஒரு காலம் போட்டோ எடுக்க மாட்டேன். That is why when we preach the gospel here, we don't send photographs to America. What we are doing here. ஆகவே தான் இங்கே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது இதையெல்லாம் போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு நாம் அனுப்புவதில்லை. So much of good is bad at the root. அநேக இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் வேரை பார்த்தால் கெட்ட காரியமா இருக்கு. Jesus said that. இயேசு சொன்னார், people give money, பணத்தை கொடுக்கிறார்கள், but they want other people to see it. ஆனா மற்றவங்க எல்லாம் நான் பணத்தை இன்னாருக்கு கொடுப்பதை பார்க்கணும்னு விரும்புறாங்க. He said in Matthew chapter 6. இதை தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். He said, don't sound a trumpet when you are giving money to the poor. நீ தரித்திரருக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது அதை குறித்து தாரை ஊதுவியாதே என்று பார்க்கிறோம். Today he will say, don't get all the newspaper reporters when you are giving money to the relief. அன்றைக்கு தாரை ஊதித்தது போல இன்றைக்கு நீ ஒருவருக்கு உதவி பொருளை கொடுக்கும் பொழுது நீ போட்டோ எடுத்து பேப்பர்ல போட வேண்டாம் என்று சொல்வதை போல. So I'm not against people helping. Let them help even with bad motive. Let them help. It's okay. அவன் சுயநலமா இருந்தாலும் பரவாயில்லை, ஜனங்கள் தொடர்ந்து சுனாமியிலே பாதிக்கப்பட்ட உதவி செய்யட்டும், அதை நான் தடுக்க போவதில்லை, அவர்கள் செய்வது செய்யட்டும். Those poor people are blessed. Praise the Lord. எப்படியோ அந்த ஏழை மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know, I heard that America decided to give so many $1 million for relief. இந்த உதவி செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து கோடிக்கணக்கான டாலர் பணங்களை அனுப்புவதாக அமெரிக்கா தீர்மானித்தது. Then so many people criticize, what, you such a rich country, you are giving so little. என்ன இவ்வளவு பெரிய பணக்கார நாடா இருந்துகிட்டு இவ்வளவு கொஞ்சத்தை அனுப்புறீங்களே அப்படி நிறைய பேர் குறை சொன்னாங்க. So they felt bad and they increased it. ஆகவே அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆகவே அந்த உதவி தொகையை அதிகப்படுத்தினாங்க. For what? எதற்காக? To impress people that we are a very generous nation. நாங்கள் தாராளமாய் உதாரணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு என்பதை உலக நாடுகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். It's good. So many people are being helped. நல்லதுதான், ஏனென்றால் அந்த பணத்தினாலே அநேகருக்கு உதவி கிடைக்கிறது. But God says there is no reward in heaven for all this. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், இந்த காரியங்களுக்கு எல்லாம் பரலோகத்திலே பலன் இல்லை என்று சொல்கிறார். If you want a reward from God for what you do, make sure nobody knows the good that you did. தேவனிடத்திலிருந்து உனக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால் நீ செய்கிற நன்மையான காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது. That is God's way. இதுதான் தேவனுடைய வழி. That is the good tree. இதுதான் நல்ல மரம். But who understands that? ஆனால் இதை யார் விளங்கிக் கொள்கிறார்கள்? Even most believers don't understand. அநேக விசுவாசிகள் கூட இதை விளங்கிக் கொள்வதில்லை. You can say, oh, what a lot of good these unbelievers are doing. ஐயோ, அவிசுவாசிகள் எல்லாம் இருந்தாங்க, இவ்வளவு நல்ல காரியம் செய்யறாங்க. I agree. From a human standpoint, it's very good because those poor people get some money. மனுஷிக கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது ஏழை மக்களுக்கு உதவி கிடைக்கிறதாகவே நல்ல காரியம் தான். I don't stop it.
நான் அதை நிறுத்துவதே கிடையாது. Please, more people, get your photographers and give them some money. இன்னும் நிறைய பேர் நீங்க போட்டோகிராஃபரை கூட்டிட்டு போங்க, நிறைய பணத்தை கொடுங்கன்னு சொல்றேன். But don't think that has got value before God. ஆனால் அது தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். Not at all. இல்லவே இல்லை. So there I'm just giving you an example how good things can be rejected by God as has no value in heaven. ஆகவே நல்ல காரியங்கள் தேவனாலே நிராகரிக்கப்பட முடியும், அதற்கு பரலோகத்தில் மதிப்பில்லாமல் போவதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். You can pray and it will have no value in heaven. நீங்கள் ஜெபிக்கலாம், பரலோகத்தில் அதற்கு மதிப்பே இல்லாமல் போகலாம். You are praying to impress somebody or to tell some people. நீங்கள் யாரிடத்திலாவது சொல்லுவதற்காக அல்லது மக்களை கவருவதற்காக ஜெபிக்கிறீர்கள். For more than 30 years people have asked me, 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜனங்கள் என்னை கேட்டிருக்கிறார்கள். Brother Zach, how do you pray and what is the secret of your prayer life? சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுடைய ஜெப வாழ்வின் ரகசியம் என்ன? How do you study the Bible? எப்படி வேதத்தை படிக்கிறீங்க? I have never told anybody. நான் யாருக்கும் சொன்னதே கிடையாது. Do any of you know anything about it? இங்க இருக்கிற யாராச்சும் நான் எப்படி ஜெபிக்கிறேன், எப்படி வேதம் வாசிக்கிறேன் தெரியுமா? Have I ever fasted in my life? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கிறேன் கூட உங்களுக்கு தெரியாது. Do any of you know? யாருக்காவது தெரியுமா? You are not going to know that from me. என்னிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு காலம் தெரிய போவதில்லை. Because then there is no value in heaven. அப்படி உங்களுக்கு தெரியுமே, ஆனால் பரலோகத்தில் அதுக்கு மதிப்பில்லை. Everything we do before God must be in secret. நாம் தேவனுக்கு முன்பாக செய்கிற ஒவ்வொரு காரியமும் அந்தரங்கத்திலே செய்யப்பட வேண்டும். That is why the new covenant is better. ஆகவே தான் புதிய உடன்படிக்கை விசேஷித்தமானது. The new covenant is a hidden life, a secret life. புது உடன்படிக்கை என்பது ரகசியமான அந்தரங்கமான மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Jesus said, what the Father sees in secret, He will reward openly, other people will see the fruit. அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா எல்லாருக்கும் தெரியும்படி வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். See Matthew chapter 6. மத்தேயு 6 அதிகாரம். The last part of verse 4, your Father who sees in secret will repay you. 4ஆம் வசனம் மத்தேயு 6:4, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். Verse 6 last part, your Father who sees in secret will repay you. 6ஆம் வசனம் கடைசி பகுதி, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Verse 18 last part, 18ஆம் வசனம் கடைசி, your Father who sees in secret will repay you. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலன் அளிப்பார். Why did the Lord say it 3 times? ஏன் 3 முறை ஆண்டவர் சொல்கிறார்? The Father must see something in secret. அந்தரங்கத்திலே பிதா ஒன்றை உடனே பார்க்க வேண்டும். And the repayment will be public. அங்கே பலனளிக்கிற காரியம் வெளிரங்கமாய் பொதுப்படையாக நடைபெறும். What does the Father see in secret in your life? உன்னுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்திலே பிதா பார்க்கிற காரியம் என்ன? It's like a tree. அது ஒரு மரத்தை போல. Do you know what is the most important part of a tree? ஒரு மரத்தின் முக்கியமான பகுதி எது தெரியுமா? It's not the branches. அது கிளைகள் அல்ல. It is the roots which you cannot see. நீங்கள் பார்க்க முடியாதபடி மறைந்திருக்கிறதான அந்த வேர் தான். Are the roots good roots that is collecting water from somewhere? அங்கே இருக்கக்கூடிய நல்ல வேர்கள் எங்கிருந்தோ தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறது. And if it gets that water, those roots will make everything in the tree green. அந்த மறைந்திருக்கிற வேரானது எப்படியாவது தண்ணீரை எடுத்து மேலே மரத்துக்கு அனுப்புமையானால் அந்த மரமானது பச்சை பசேர் என்று வெளியே காட்சி. You know what is the most important part of your life? உன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? The roots. வேர்கள். Which is the most important part of this building? இந்த கட்டடத்தின் முக்கியமான பகுதி எது தெரியுமா? Underneath, which you cannot see. நீங்கள் பார்க்க முடியாமல் கீழே இருக்கக்கூடிய foundation. அஸ்திபாரம். If that foundation is not strong, I would not like to stand here. அந்த அஸ்திபாரம் உறுதியானதாய் இல்லாமல் இருந்தால் நான் இங்கே நிற்க பயப்படுவேன். My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, the most important part of the tree is the root. ஒரு மரத்தின் மிக முக்கியமான பகுதி அதனுடைய வேர். What comes from selfishness can never be good, even if it is tsunami relief in God's eyes. தேவனுடைய பார்வையிலே அது சுனாமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியா இருந்தாலும் கூட அது சுயநலத்திலிருந்து வறுமையானால் அது நல்லதே அல்ல. In God's eyes. தேவனுடைய பார்வையில். In man's eyes, so many things are good. மனிதனுடைய பார்வையில் நிறைய காரியங்கள் நல்ல காரியங்களா இருக்கிறது. Even a crooked businessman who cheats people and makes money, they appreciate him. ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், அவர் தன்னுடைய வியாபாரத்தை ஏமாற்றி பல முறைகள் தவறான முறைகளை கையாண்டு பணம் சம்பாதிக்கிறார். They will praise crooked politicians. The world has got a different sense. அவர்களெல்லாம் இந்த உலகமானது பாராட்டும் மெச்சிக்கொள்ளும். மிகவும் நல்லவர், மிகவும் தயாள குணம் உள்ளவர் எல்லாம் பாராட்டும். But in God's eyes, ஆனால் தேவனுடைய கண்களிலே always he sees what root is this coming from. இது எந்த வேரிலிருந்து வருகிறது என்பதை எப்பொழுதுமே பார்க்கிறார். Let me tell you the other side. இன்னொரு பகுதியை நான் சொல்லுவேன். If you do something out of love, நீங்கள் அன்பினாலே ஒன்றை செய்வீர்களானால், even if you make a mistake, அதிலே ஒரு தவறை செய்தாலும் கூட, and men criticize you, ஜனங்கள் உங்களை பார்த்து குற்றம் சொன்னாலும் கூட, God says very good. தேவன் சொல்கிறார் மிகவும் நல்லது. Hasn't that happened to us many times? நிறைய சமயங்களிலே இது நமக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? We do something out of love for other people.
but they misunderstand us. அன்பு நிமித்தமா யாருக்கோ ஒருத்தர் ஒண்ணு செய்யறோம், ஆனா அவங்க நம்மள தவறா புரிஞ்சுக்கிறாங்க. And they speak evil of us. நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க. Never mind. பரவாயில்ல, Maybe you made a mistake, நீ தவறு செய்து விட்டாய், but God sees the root. ஆனா தேவன் அந்த வேரை பார்க்கிறார். And He says, well done. நல்லது என்று சொல்கிறார். That is the thing that encourages us. அதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. And if you understand this, இதை விளங்கிக் கொண்டால், that is why Jesus said ஆகவே தான் இயேசு in சொன்னார் Matthew chapter 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம், a good tree cannot produce bad fruit. Verse 18, nor can a bad tree produce good fruit. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. So we got to make the tree good. ஆகவே நீங்கள் மரத்தை நல்ல மரமாய் மாற்ற Not வேண்டும். just make the fruit. கனியை நல்ல கனியாய் அல்ல. That's what He said in another gospel. Make the tree good. மரத்தை நல்ல மரமாய் மாற்றுங்கள். Make sure the tree is good. மரமானது நல்ல மரம் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Don't just try to give people the impression that the tree is good. இந்த மரம் நல்ல மரம் தான் என்கிறதான ஒரு கருத்தை மட்டும் மக்களுக்கு கொடுத்தால் போதும் என்று நீங்கள் முயற்சி செய்ய That is வேண்டாம். why the number one sin that Jesus condemned on earth was not murder or adultery, but hypocrisy. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்திலே அவர் கடுமையாய் சாடின பாவம் என்பது அது கொலையோ விபச்சாரமோ அல்ல, அது மாய்மாலம். You know what hypocrisy is? Let me மாய்மாலம் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு? I'll draw a picture for it. இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு படம் வரைஞ்சு காமிக்க போறேன். Supposing I've got a very bad mango tree in my garden. என்னுடைய வீட்டு தோட்டத்துல ஒரு கெட்ட மாமரம் இருக்கு. All dried up, black, useless mangoes come from it. அங்க இருக்கிற மாம்பழம் பார்த்தா எல்லாம் காஞ்சி வதங்கி கருப்பா இருக்கு, அது டேஸ்டே All useless. எல்லாமே பிரயோஜனமற்ற அழுகுன Nobody பழம். can eat it. யாருமே அதை சாப்பிட முடியாது. But supposing I want to fool everybody who comes to my house. என் வீட்டுக்கு வர்றவங்களை ஏமாத்தணும்னு நான் நினைக்கிறேன். I go to the market and buy a lot of very beautiful ripe Alfonso mangoes or something like that. நான் போய் மாம்பழ கடைக்கு போய் மல்கோவா மாம்பழம், அழகான மாம்பழத்தெல்லாம் நான் விலை கொடுத்து வாங்குறேன். நல்ல ருசியுள்ள மாம்பழம். And I get some nice green string and tie it up very cleverly all over this tree. பச்சை கலர் நூல் வாங்கிட்டு வந்து இந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வந்தால அதெல்லாம் வந்து பல இடங்கள்ல அதை வச்சு நல்லா தெரியாத மாதிரி நல்லா கட்டி விட்டுறேன். And people come to my house. என் வீட்டுக்கு வராங்க. Oh, brother Zach, how you got such a good mango tree here? சகோதரர் ஜாக் அவர்களே, மல்கோவா மாம்பழம் பா உங்க வீட்டுல எப்படி பழுத்து குலுங்குதே, மரமே குலுங்குதே எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. Yeah, brother, I pray God's blessing is upon this ஆமாம் tree. சகோதரர்களே, நான் ஜெபித்தேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த மரத்திலே வந்து விட்டு மல்கோவா மாம்பழமாக பழுத்து தொங்குகிறது. And I pour water and I put fertilizer. நான் தண்ணீர் ஊற்றினேன், உரம் போட்டேன். All lies. எல்லாம் பொய். This is hypocrisy. இதுதான் மாய்மாலம். But I have to be very careful. ஆனால் நான் மிகவும் கவனமா இருக்கிறேன். Because when these mangoes begin to dry, I have to go and buy some more mangoes to tie it up there. ஏன்னா இங்க கட்டி இருக்கிற மாம்பழம் காஞ்சி போக ஆரம்பிச்சுன்னா உடனே டக்குன்னு அதை கட் பண்ணி எடுத்துட்டு வேற புது மாம்பழத்தை வாங்கி கட்டணும். Lot of hard work. இவ்வளவு கடினமான வேலை. A hypocrite has to work very hard. ஒரு மாய்மாலக்காரன் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கிறது. Always he has to give people the impression I am a very holy man. ரொம்ப ஜாக்கிரதையா நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு காமிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்காங்க. He has to pray properly, கரெக்டா ஜெபிக்கணும், clap properly, சரியா கை தட்டி பாடணும், sing with lot of zeal, வைராக்கியமா பாட்டு பாடுறது போல பாடணும், hallelujah, raise hands and all that. ஹalleluya என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சத்தம் போட வேண்டும். It's all these mangoes tied to the tree. இதெல்லாம் இந்த மாம்பழத்தை வாங்கி கட்டுவதை போல. It's not from within. அது உள்ளிருந்து வரவில்லை. And everybody says, oh brother, that brother is such a spiritual brother. உங்களுக்கு தெரியுமா இந்த சகோதரன் நல்ல ஆவிக்குரிய சகோதரன், நல்ல பாட்டு பாடுறார். That sister is such a spiritual sister. இந்த சகோதரி நல்ல ஆவிக்குரிய சகோதரி. Always first person to pray. ஜெபம்னு சொல்லிட்ட முதல் ஆளா ஜெபிக்கிறவங்க இந்த சகோதரி தான். The whole audience will be shaken by her prayer. அவங்க மட்டும் ஜெபிச்சானா முழு கூட்டமும் அப்படியே அசஞ்சிரும். Very few people know there's just a mango tied up there. ஒரு சிலருக்கு தான் தெரியும் இது வந்து மாம்பழம் கடையில வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க மரத்துல. எல்லாம் வெளியே தான் அப்படி தெரியுது. Go home and see how she talks to her husband. That is a real mango. வீட்டுக்கு போய் பாருங்க அந்த சகோதரி தான் புருஷன் எப்படி பேசுறான்னு. அதுதான் உண்மையான மாம்பழம். It is all dry and black. அதெல்லாம் பார்த்தா காஞ்சி வதங்கி கருப்பா. All a deception. எல்லாம் வஞ்சனை. This is what is happening today all over Christendom. இன்றைக்கு முழு கிறிஸ்தவத்திலேயும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Jesus says, pull out this tree and cut it down, verse 19, and throw it into the fire. 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டி அதை அக்கினியிலே போடுங்கள். Don't fool people. ஜனங்களை ஏமாற்ற வேண்டாம். Let the Holy Spirit plant another tree there.
பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேறு ஒரு மரத்தை நட்டுவாராக. See, this selfishness is what makes us live a life on the outside. இந்த சுயநலம் என்பது வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை தூண்டுகிறது. When Jesus spoke to about the Pharisees in Matthew 23, மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே பரிசேயர்களை குறித்து இயேசு சீஷர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். some of the things that he told them. அங்கே ஒரு சில காரியங்களை அவர் சொன்னது என்னவென்றால், verse 14, 14ஆம் வசனம், in secret you are troubling poor widows and turning them out of the houses, your houses, because they don't pay their rent in time. உங்க வீட்டு வாடகையை சரியான நேரத்துல கொடுக்கலன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்க விதவையை நீங்க வெளியே காலி பண்ணிட்டு போக சொல்றீங்க. Nobody knows that. யாருக்குமே வெளியே தெரியாது. But then you come to the synagogue on the Sabbath day, ஆனால் ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு வரீங்க, and you pray a long prayer. நீங்க நீண்ட ஜெபம் பண்ணுவீங்க. Oh God, I love you so much. I am such a poor man, but Lord, you are such a great holy God. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீரோ பரிசுத்த தேவன் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறீங்க. Everybody thinks, oh, what a holy man. ஓ, எவ்வளவு பரிசுத்தவான் இவர் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. They don't know that yesterday only he kicked out one poor widow from the house for not paying the rent. நேத்து தான் வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்னு ஒரு விதவையை வீட்டை காலி பண்ண வச்சான்னு தெரியாது நிறைய பேர். This is all this mango he is tying up in the tree to show other people on the meeting. மற்ற மக்களுக்கு காண்பிக்கும்படியாக கடையில வாங்கிட்டு வந்து கட்டின மாம்பழம் என்று அனைவருக்கு தெரியாது. And then Jesus said, இயேசு சொல்றார், 25, 25ஆம் வசனம், you clean the outside of the cup, but the inside is all full of robbery and self-indulgence. நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குவீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. See, outside, வெளிப்பிரகாரம், all those who are concentrating on the outer life, வெளியிலே உள்ள வாழ்க்கை, வெளியே தெரியக்கூடிய பகுதியில் உள்ள வாழ்க்கையிலேயே நீங்கள் கருத்தாய் இருப்பீர்களானால், they have not understood the new covenant. அவர்கள் புது உடன்படிக்கையை விளங்கிக் கொள்ளவில்லை. New covenant is an inner life. புது உடன்படிக்கை என்பது உள்ளாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, it's not an outer life. அது வெளிப்பிரகாரமான வாழ்க்கை அல்ல. Have you seen in some churches, சில சபையில பார்த்திருக்கீங்களா, the sisters have special sari for Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அன்னைக்கு உடுத்துவதற்கு விசேஷித்த புடவை வாங்கி வச்சிருப்பாங்க, ஒயிட், வெள்ளை புடவை. You see the same sister when she goes to some relative's wedding, what dress she wears. அதே சகோதரி திருமண வைபவத்தில் வேறு யார் திருமண காலத்துக்கு some unconverted relative, அவங்களுடைய மனந்திருமாத சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகும்போது என்ன புடவை உடுத்திட்டு போறாங்கன்னு பாருங்க. completely different. முற்றிலும் வித்தியாசமானது. This is all to fool people on Sunday morning. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மக்களை ஏமாத்துறதுக்காக செய்யக்கூடிய காரியம். It's a deception. இது ஒரு வஞ்சனை. They'll take off their ornaments and they come here to the meeting and they wear it when they go to work. இங்க வரும்போது நாங்க எல்லாம் கழட்டிடுவாங்க, ஆனா வேலைக்கு போகும்போது மாட்டிக்குவாங்க. What is this? இது என்ன? It is all on the outside. எல்லாம் வெளிப்பிரகாரமான காரியங்கள். And that is because those sisters know that in our church the important thing is the outside. அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நம்முடைய சபைகளிலே முக்கியமான காரியம் வெளியே இருக்கக்கூடிய காரியம்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. So they know how to do this action to impress their pastor or whatever it is. ஆகவே தங்களுடைய I am such a holy sister. ஆகவே தங்களுடைய பாஸ்டரையும் மற்ற விசுவாசிகளையும் எப்படி நம்ம பரிசுத்தமான சகோதரின் காண்பிக்கிறதை அவங்க தெரிஞ்சிருக்காங்க. And if we encourage that, our church will be just full of Pharisees. நாமும் இதை உற்சாகப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய சபையும் பரிசேயர்களால் நிறைந்துவிடும். The outside is also clean. வெளியே சுத்தமாக இருக்கிறது. How they live at home, வீட்ல எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க, how they speak at home, வீட்ல எப்படி பேசுறாங்க, how they spend their money at home, வீட்ல பணத்தை எப்படி செலவு செய்றாங்க, all that nobody sees. இதெல்லாம் யாருமே பார்க்கிறது And கிடையாது. it says they are self-indulgent. அவர்கள் சுய வாழ்க்கையில நிரம்பி இருக்கிறார்கள். That means they keep on living for themselves. அதனுடைய பொருள் என்னவென்றால் தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They indulge themselves. அவர்கள் தங்களுக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கிறார்கள். Yeah, I have seen that much in different churches I have been to. I am not talking about our churches. நம்முடைய சபைகளை குறித்து நான் பேசவில்லை, நான் பல வேறு சபைகளுக்கு போய் பார்த்திருக்கிறேன். I have seen people. நான் ஜனங்களை பார்த்திருக்கிறேன். They will look very simple and poor in the meeting. கூட்டத்துல பார்க்கும்போது ரொம்ப ஏழை போலவும் எளிமையானவர்களை போல இருப்பாங்க. White cotton sari, வெள்ளை காட்டன் புடவை தான் போட்டிருப்பாங்க. earrings, nothing. ஒண்ணுமே இல்ல கையில கழுத்துல. They got 100 silk saris in their house. அவங்க வீட்டுல 100 பட்டு புடவை வச்சிருப்பாங்க. What is this deception? இது என்ன ஏமாத்து வேலை? Every one of those silk saris costs more than this earring. இந்த ஒரு கம்மலை காட்டிலும் ஒவ்வொரு பட்டு புடவையும் 10 மடங்கு விலை அதிகம். But this people will see in the meeting, so we better take it off. அவை கம்மலை போட்டு போனா கூட்டத்துல பாத்துருவாங்க, ஆகவே கம்மலை கழட்டி விடுவோம். 100 saris are inside my cupboard, nobody will see it. ஆனா வீட்டுல பீரோல 100 புடவை இருக்கு, அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. Hypocrite, மாய்மாலம், hypocrite.
மாய்மாலம். Bad tree putting all these Malgova mangoes on the branch. கெட்ட மரம், ஆனால் தன்னுடைய கிளைகளிலே மல்கோவா பழங்களை கட்டி வைக்கப்பட்டது. You seek the honor of men, that's what you'll get. நீங்கள் மனிதனுடைய கனத்தை தேடுகிறீர்கள், இதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். There are few who seek the honor of God. தேவனுடைய கனத்தை தேடுகிற ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். It's not only their saris. அது அவருடைய புடவை மட்டுமல்ல. These people who are so careful about the outside appearance in the church. சபையிலே நான் எப்படி தோற்றமளிக்கிறேன் என்கிற காரியத்திலே மிகவும் கருத்தா இருப்பார்கள். Do you know how many lakhs of rupees they spend in building their house? தங்களுடைய வீடுகளை கட்டுவதற்கு எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறார்கள் தெரியுமா? But that nobody knows the accounts. அந்த அக்கவுண்ட் எல்லாம் யாருக்கும் தெரியாது. This is the deception that is going on in Christendom today. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இந்த விதமான ஏமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? Because the leaders are all teaching people to keep the outside of the cup clean. தலைவர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறபடினாலே, when you come to the meeting, always look like a poor brother, poor sister, and look very holy on the outside. கூட்டத்துக்கு வரும்போது நீங்க ரொம்ப எளிமையா வரணும், வெளியே பார்க்கும்போது பரிசுத்தவாட்டியை போல பரிசுத்தவானை போல இருக்கணும். Don't give people the impression that you are spending too much money on your clothes. உங்க Dress வாங்குறதுக்கு நிறைய ரூபாய் செலவழிக்கிறீங்கன்ற கருத்தை மற்றவங்க கொடுத்துற வேண்டாம். Private what you have inside your cupboard which you go for your worldly weddings and all, nobody see, don't worry about that. வீட்டுக்குள்ள பீரோல நிறைய அது எப்படிப்பட்ட ஆடை வேணாலும் வாங்கி வச்சுக்கீங்க, நீங்க மனந்திர மாதம் உங்களுடைய கல்யாணத்துக்குலாம் உடுத்திட்டு போங்க, அங்க யாரும் பார்க்க மாட்டாங்க. How many lakhs you got in your fixed deposits and all, nobody worries about that, don't worry about that. fixed depositல எத்தனை லட்சம் ரூபாய் வைத்திருக்கீங்க, அதை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க. How much houses and lands you have got, nobody worries about that. எவ்வளவு வீடு நிலம்லாம் வச்சிருக்கீங்க, அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. Hypocrites, மாய்மாலக்காரர், all hypocrites. எல்லாம் மாய்மாலக்காரர். Bad trees with these beautiful mangoes hung up there. கெட்ட மரம் ஆனால் நல்ல மாம்பழங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. What a surprise we will get when Jesus comes and strips all this in the day of judgment. நியாயத்தீர்ப்பின் நாளிலே தேவன் இதெல்லாம் உரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வியப்பாய் இருக்கும் அந்த நாளிலே. In that day you will discover many people whom you despised in the other denominations maybe 10 times better than you. அந்த நாளிலே தான் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், மற்ற செத்த ஸ்தாபனம் செத்த சபை என்று சொன்ன சபைகளிலே உள்ளவர்கள் உங்களை காட்டிலும் 10 மடங்கு மேன்மையானவர்களாக அந்த நாளிலே காணப்படுவார்கள். And you who cleaned the outside of the cup, God will show what all was inside the cup. வெளியே சுத்தமாக்கிட்டே இருந்தீங்களே, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அந்த நாளிலே ஆண்டவர் காண்பிப்பார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரி, you know we need a revival in our church. நம்முடைய சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும். A revival of inward holiness, உள்ளான பரிசுத்தத்தின் எழுப்புதல் நமக்கு வேண்டும். where I do not live for myself. நான் எனக்காக வாழாதிருக்கிற ஒரு வாழ்க்கை. That is the will of God. இதுதான் தேவ சித்தம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to take your word more seriously. உம்முடைய வார்த்தையை இன்னும் சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. Help us to live for the things that are eternal. நித்தியத்திற்கேற்ற காரியங்களுக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். And not to care for the honor of men. மனிதனுடைய கனத்தை குறித்து நாங்கள் அக்கறைப்பட வேண்டாம். Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.